அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்வகம். ஸ்ரீ குருப்பியோ நமः. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபெரிவாள்கிட்ட வேதபுரி மாமான்னு இருந்தார், அணுக்க தொண்டரா இல்லையா. அவர் பிற்காலங்களில் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி சித்தி ஆகிட்டார். அவர் எப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் வெகுளி. அவர் பெரியவாளே அவருக்கு பிரம்மஸ்ரீ அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்கா. பெரிய பெரிய படித்த பண்டிதர்களுக்கு தான் அந்த பிரம்மஸ்ரீங்கிற பட்டம் உண்டு. ஆனால் பெரியவா வேதபுரி மாமா கொடுத்த, அவர் படிக்கலைன்னு சொல்ல வரல, அவரும் வேதங்கள்லாம் கற்றுன்ருக்கார். இருந்தாலும் அவர் ஒரு வெகுளி, ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி இருப்பார். அவர் ஒன்றுமே தெரியாது அவருக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, எது கேட்டாலும் அப்படியே உண்மையை சொல்லி, அது உண்மைன்னா என்ன, எது கேட்டாலும் அப்படியே சொல்லிவிடுவேன். மற்றவாளாக போய் சொல்லலான்னு அர்த்தம் இல்லை. எது கேட்டாலும் இந்த எது சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியாது. அந்த விகல்பங்கள்லாம் அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி டைப் அவர். அதனால் வெகுளின்னு சொல்லுவாள் அவர்கிட்ட பெரியவா அவர் என்ன பண்ணுறா, மடத்தில் ஒரு ரூல் உண்டு. என்னென்னா, மடத்தில் பெரியவா போட்ட ரூல் இது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது உண்டு. ஜென்ரலாகவே நல்ல ஒரு நியமமாக இருக்கிறவா ஞாயிற்றுக்கிழமையில் சீக்கிரமாக சாப்பிட்டுடுவாள். பெரியவா மடத்தில் இருக்கிறவாளையும் அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. சாப்பிடாதீங்கோ, ராத்திரி வேளையில் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கா. ஆனால் மடத்துக்காரா என்ன பண்ணுவா, கொஞ்சம் பசிக்கிறது அப்படின்னா ராத்திரியில் கொஞ்சம் ரவா உப்புமா பண்ணி சாப்பிடுவாள். மடத்துக்காரா அணுக்கு தொண்டர், பெரியவாழ்கிட்ட இருக்கிற அணுக்கு தொண்டர்கள் எல்லாருமே கொஞ்சம் பசிச்சுது அப்படின்னா நான் இது ரவா உப்புமா பண்ணி சாப்பிடுவேன். இது பெரியவாளுக்கு தெரியாமல் இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தனக்கு தெரியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேதபுரி மாமாவை கூப்பிட்றான். இது பெரியவாளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. மாமா நான் சொன்னேனே, பெரிய மாமாவுக்கு ஒன்றுமே தெரியாது. நேற்று ஒன்றும் இதெல்லாம் உடனே எடுத்து அந்த சப்ஜெக்ட் எடுக்காமல் அவர்கிட்ட அவருடைய ஃபேமிலி எசைனூரில் இருந்தது. மாமா வேதபுரி மாமாவோட மனைவி, அவள் குழந்தைகள் எப்படி இருக்குது, எசைனூரில் அவள்லாம் எப்படி இருக்கா, உன் பாரியாலாம் எப்படி இருக்கா, குழந்தை எல்லாம் நல்லா இருக்காளா, அவாத்து மாடு கண்ணு, அவாத்து தோட்டத்தில் இருக்க செம்பருத்தி பூ வரைக்கும் கேட்டாச்சு. கேட்டு முள்ள விசாரிச்சுட்டு, சரி நேற்று ராத்திரி என்ன பலகாரம் அப்படின்னு பெரியவா கேட்குறான். மாமா உடனே ரவா உப்புமா. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த நாள் கேட்குறான், நேற்று ராத்திரி என்ன பலகாரம்? ரவா உப்புமா. ஓ அப்படியா, சரி நீ போய்ட்டோம் அப்படின்னு அனுப்பிச்சுடுறேன். பெரியவா அடுத்தது காத்தால் இவர் கண்ணன் இருந்த பெரியவாள்கிட்ட இல்லையா, அந்த கண்ணன் காசி கண்ணன்பா அவர் பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார். காத்தால் அவர்கிட்ட இதே கேள்வி கேட்குறார், நேற்று ராத்திரி என்ன பலகாரம்? உடனே கண்ணன்லாம் ரொம்ப ஷூடு. அதனால் நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமையாச்சே, கொஞ்சம் குழறது பெரியவா எதிர்க்க சொல்கிறோமே அப்படின்ட்டு, இருந்தாலும் பெரியவாளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமையாச்சே, ஒன்றும் கிடையாது அப்படின்ற. பெரியவா உடனே, ஏன் பொய் சொல்கிற, வேதபுரி தான் என்கிட்ட சொல்லிட்டானே அப்படின்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. அப்படியா, சரி சரி நீ போய்ட்டோம் அப்படின்றான். அதான் பெரியவாளுடைய ஒரு பெருந்தன்மை. அவள் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சும் அதை அவளுக்கு நேருக்கு நேராக கேட்காம அப்படி நாசுக்காக விட்டுடுவான்.
ஆனாலும் வேதபுரி மாமா இது இவாளுக்கு தெரியலேன்னு தெரிய முடியாது, சொல்ல முடியாது. வேதபுரி மாமா போய் இவாள்கிட்டலாம் அணுக்கு தொண்டர் கண்ணன்லேருந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுருது மாதிரி பெரியவா கேட்டால், நான் ரவா உப்புமான்னு உளறிட்டேன், நீங்கள் நம்மளாம் சாப்பிட்டது தெரியறது பெரியவாளுக்கு அப்படின்னு அழகாக புட்டு வச்சுட்டார். அவளுக்கெல்லாம் வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சுடுது. பெரியவா டைரெக்டாக கேட்கலையே தவிர பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்துங்கிற அந்த பயத்திலேயே அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அவள் சாப்பிடலை. இது எப்படியோ பெரியவா தெரிஞ்சுன்னு கேட்டிருக்கா பார்த்தியான்னு அவள் அந்த மாதிரி அந்த பழக்கத்தையே விட்டுட்டான். இப்போ இருங்க கேட்டு அவளை மிரட்டி நீ ஏன் சாப்பிட்ட அப்படின்லாம் கேட்காம ஒன்றுமே கேட்கல. ஏன் பொய் சொல்கிறேன்னு கூட கேட்கல. சரி நீ போயிட்டு வான்றான். அப்புறம் வேதபுரி மாமா போய் சொல்லி அவளுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சு, ஐயோ பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்தா அப்படின்னு அதுக்கு அடுத்ததுலேருந்து அவள் அந்த மாதிரி சாப்பிட்றத நிறுத்திவிட்றா. இந்த மாதிரி பெரியவா அப்படி ஒரு என்ன சொல்கிறது வினயஸ்வரூபம். அதே மாதிரி ஒருத்தரை புண்படுத்தக்கூடாது. அவளுக்கு நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக கேட்காம வெகுளித்தனமாக ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுன்னு இருந்துருவா பெரியவா. தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்க மாட்டா. அவளுக்கு தெரியாது, அது பெரியவாளுக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சர்வங்கன் எல்லாமே தெரிஞ்சுவா பெரியவா. பெரியவாள்கிட்ட என்ன மறைக்க முடியும் நம்ம, இல்லையா? ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாஹிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.